இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு இந்த 3 ராசிக்காரங்களும் கவனம் தேவை. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி ஆரம்பிக்குதுங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான் வரதுனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானம் அதிகமா தேவை அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க, வேலை ரீதியாகவும் சரிங்க, கொஞ்சம் பொறுமை அப்படின்றது அதிகமா தேவை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு 7 சனி ஆரம்பிக்குது சரிங்களா. ஸோ இவங்களுக்கும் அடுத்த ஒரு 7 ஆண்டுகள் கொஞ்சம் பொறுமை அப்படின்றது ரொம்ப அதிகமா தேவை அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில நிறைய அனுபவ பாடங்களை கத்துக்க போறீங்க இனி வரும் காலகட்டங்கள்ல. ஸோ கண்டிப்பா சனி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கர்மக்காரங்க, நீங்க உண்மையா நேர்மையா இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா வராது. அடுத்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஆரம்பிக்குது. 7 சனியில மிகவும் கொடிய பகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம சனி தான். ஸோ இந்த காலத்தில் என்ன நடக்கும், மன அழுத்தம் அதிகமா இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மனசை தெளிவா வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு பிரச்சனை பாதிக்கு பாதி வராது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமையா விட்டு கொடுத்து போயிட்டா நிச்சயமா பிரச்சனை அப்படின்றது பெருசா இருக்காது. அதே மாதிரி வேலை மாற்றம் பெருசா செய்ய வேண்டாம். இருக்கிற